சாஃப்டான ஃப்ராங்கீக்கு எப்படி டஃப் ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அதாவது ஃப்ராங்கி பேஸ் சப்பாத்தி எப்படி சாஃப்டாக மாவு பிசைகிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1.5 கப் மைதா மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் வார்ம் வாட்டர் எடுத்து அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா அந்த மாவு மேலே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதிலிருந்து ஒரு உருண்டை எடுத்து நல்லா மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு விரிக்கிற மாதிரி நல்லா எவ்வளோ விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரித்து எடுத்துக்கோங்க. விரித்து எடுத்ததுக்கப்புறமா நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த விரிச்சதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அதாவது பரோட்டாக்கு ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிவிட்டு எகெயின் அந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா பெருசாக தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு விரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ராங்கி பேஸ் வந்து சாஃப்டாக இருக்கும். விரித்து எடுத்ததுக்கப்புறமா தோசைக்கல்லில் எண்ணெய் விடாமல் 2 பக்கமும் சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஃப்ராங்கி பேஸ் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.